வணக்கம். மருத்துவர் ராதிகா முருகேசன். இந்த சேனலில் தொடர்ந்து நிறைய மனநலம் சார்ந்த விஷயங்கள் பேசிட்டு வரோம். அதுவும் முக்கியமாக இப்போ நமக்கு ரொம்ப தேவைப்படுறது குழந்தைங்களோட மனநலம் தான். குழந்தைங்க நான் சொல்கிறது இந்த டீனேஜர்ஸ். ஏன்னா நிறைய டீனேஜர்ஸ் பார்க்குறேன். ஒரு 10 வயசுலேருந்து பார்க்குறேன் வைங்களேன். வருவாங்க கிளினிக்கு வந்துட்டு படிக்கிறதுனாலே செம்மையாக போர் அடிக்குது, ஒரே தூக்கமாக வருது. ஆனால் ரீல்ஸ் மட்டும் என்னால் 100 ரீல்ஸ் பார்க்க முடியுது டாக்டர். இது என்ன ஒரு மேஜிக்கு, என்ன மாயம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லுங்க, அதானே உண்மை இல்லை? படிப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அவங்களுக்கு. ஒரு அவர் கணக்கில் உட்காந்து படிக்கணும் அப்படின்றது ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை? ஆனால் அப்படியே ரீல்ஸ் அப்படியே ஒரு அவர் கணக்கில் உட்காந்து பார்க்குறது ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? இது ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? என்ன ஒரு வாட் மேக்ஸ் திஸ் எக்ஸைட்டிங் அண்ட் திஸ் போரிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ எங்கள் காலத்துலலாம் இந்த ரீல்ஸு, இந்த யூடியூப்பு, ஃபோனே இல்லைன்னு வைங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் படிக்கிறது தான் எங்களுடைய ஒரே இது. படிக்கிறது மட்டும் இல்லை, படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாகவும் படிப்போம். அது மட்டும் இல்லை, படித்தாதான் நாளைக்கு எங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கும், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், ஒரு சம்பளம் கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளை சொல்லி வளர்த்த தோட்டு நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு சரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஆனால் இப்போ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு 3 மாதத்தில் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து காலேஜ் போகணும். அதுக்கப்புறமா தான் வேலை கிடைக்கும், அதுக்கப்புறமா தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப லாங் டேர்மாக ஒரே போரிங்காக இருக்குது. இதுக்கெல்லாம் உட்காந்து இப்படி படிக்கிறது இப்படியே ரொம்பவே வேர்டியாக இருக்குது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் நிறைய வேர்ட்ஸ், நிறைய காம்ப்ளிகேட்டடான திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரே போர் அடிக்குது. அதை பார்த்தாலே ஏதாவது தோணுது, ஐயோ போய் சாப்பிட்லாமா அப்படின்னு தோணுது. இல்லாட்டி யாருக்காவது ஃபோன் பண்ணலாமான்னு தோணுது. இல்லாட்டி ஒரே தூக்கமாக வருது, ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு உட்காந்து படிக்கலாமா அப்படின்னு தோணுது. இல்லாட்டி அப்படியே சும்மா வேறு ஏதாவது காரணம் சொல்லி சும்மா அப்படியே வெளில போயிட்டு வரலாமா அப்படின்னு தோணுது. இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உட்காந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் படிக்கிற குழந்தைங்களை கூட நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் பிளாப்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஓகேவா? இங்கே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு யூகே போனோன்னா பிளாப்னு ஒரு எக்ஸாம் படிக்கிறோம். அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 மாதத்தில் பாஸ் பண்ணேன். 4 மாதத்தில் அந்த எக்ஸாமை எப்படி பாஸ் பண்ணேன்னா, ஒரு நாளுக்கு 10 ஹவர் படித்தேன். ஒரு நாளுக்கு 10 hours. எப்படின்னா 90 minutes chunks. 90 minutes chunks, அதுக்கப்புறம் ஒரு 20 minute break, 90 minutes chunks. இதுக்கு நம்ம டிசிப்ளின் மட்டும் முக்கியமா அப்படின்றத விட டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே நமக்கு இது என்ன செய்யும், அதாவது இந்த மாதிரி படிக்கிறது, இந்த மாதிரி பாஸ் பண்ணுறது நமக்கு என்ன விளைவுகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சுக்கிட்டு இதை நம்மளால் பண்ண முடியும். அதாவது எந்த ஒரு அந்த காலத்தில் இன்டர்நெட் அப்போ தான் வர ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் நிறைய எழுதுவேன், நிறைய படிப்பேன். அப்போ உட்காந்து இந்த ரீல்ஸ் அப்படிலாம் பார்க்கணும், இல்லை சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு பழக்கப்படாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதாவது ஒரு 50 வருஷமாக நான் டிவியே வாங்கினதில்லை வாழ்க்கையில். இப்போ ஆக்சுவலாக சரியா எல்லாருமே டிவி வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு டிவியை வாங்கி வச்சுட்டு அது வேஸ்ட்டாக இருக்குது. ஒரு நாள் கூட சுவிட்ச் ஆன் பண்ணதில்லை. ஏன்னா அதனுடைய பழக்கம் இல்லை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து, இன்ஸ்டாகிராம், இந்த ரீல்ஸு இதெல்லாம் வந்ததுலேருந்து டீனேஜர்ஸ்க்கு இப்போ பாரு தங்களுடைய செல்ஃபிஸை போஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ லைக்ஸ் வருது, அதே மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது, அப்புறம் அப்படியே ஜோக்கான ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறது, அந்த ரீல்ஸை ஷேர் பண்ணுறது, அந்த ரீல்ஸை கொடுக்குற அந்த இன்ஸ்டன்ட் அந்த ஒரு இது இருக்குது இல்லையா, அந்த எனர்ஜி இருக்குது இல்லையா, அதுலேயே போயிட்டுருக்குது. இதுக்கு நீங்கள் காரணம் இல்லை. உண்மையை சொல்கிறோன்னா நவம்பர்லேயே ஆஸ்திரேலியாவில் ஒரு பேன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 16 வயசுக்கு கீழே யாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா அப்போ மூளை ஃபுல்லாக வளர்ச்சி அடையிறதுக்கே ஒரு 25 வயசுக்கு மேலே தான் ஆகும். அப்போ டோப்பமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டோப்பமின் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எனக்கு இமீடியட்டாக ஒரு ரிவார்டு வேணும், இமீடியட்டாக எனக்கு வேணும், இது இமீடியட்டாக எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கணும்,
இமீடியட்டாக எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும், எனக்கு வந்து நல்லா ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது தான் அது வந்து அது க்ரேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆன்டிசிபேஷன் வந்து அது காஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு பாப்பா உனக்கு வந்து சாக்லேட் பிடிக்குமா, இல்லாட்டி சாக்லேட் சாப்பிட்டேன்னா வந்து இப்பயும் நல்லா ஜாலியாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து வெஜிடபிள்ஸ் இந்த கீரை, இந்த ப்ரொக்கோலி இதெல்லாம் சாப்பிட்டேன்னா உன்னுடைய உடலுக்கு நல்லது, உன் லிவருக்கு நல்லது, கிட்னிக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லும், இல்லை வேணாம் ஆண்டி, எனக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு வந்து சாக்லேட்டே கொடுங்க அப்படின்னு தானே சொல்லும் அது. ஏன்னா அது இமீடியட்டாக அதுக்கு வந்து சாக்லேட் அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. உடனே அந்த சாக்லேட் சாப்பிட்ட உடனே அது வந்து ரொம்ப அது டேஸ்டியாக இருக்குது. உடனே அதுக்கு வந்து அந்த ஒரு ப்ளஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அந்த டோபமைன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய மூளை வந்து நல்ல டெவலப் ஆகிருக்கு. ஆனால் குழந்தைங்களுக்கு இப்போ தான் டெவலப் ஆகிற மூளை இல்லையா, அதனால் வந்து அவங்களுக்கு டக்குன்னு அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்றது அது ஒரு சைக்கிள் மாதிரி, அது ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது. ஸோ அவங்களுக்கு இந்த ரீல்ஸ் பார்த்தோன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஃபோட்டோ போட்டோன்னே பயங்கர லைக்ஸ், பயங்கர கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தோன்னா அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுது. ஸோ அதையே திருப்பி போய் பார்க்கணும், திருப்பி போஸ்ட் பண்ணணும், திருப்பி மற்றவங்களோட கம்பேர் பண்ணணும். ஸோ இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் காட்டுறாங்களே தவிர, சரி நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நமக்கு வந்து எவ்வளோ வந்து கடமைகள் இருக்குது, நம்ம நிறைய தட் இஸ் படிக்கிறோன்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கூட படிக்கலாம். அதாவது வந்து நீங்கள் வந்து உட்காந்து பள்ளி படிப்பு தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ புத்தகங்கள் இருக்குது. நீங்கள் வந்து லைப்ரரி போனீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கும் ஒரு வேல்ஸ் லைப்ரரி, அது பேர். ஸோ நாங்கள் போயிட்டு சும்மா எங்களுக்கு பிடிச்சமான புத்தகங்களை வாங்கிட்டு, அதாவது வந்து பாரோ பண்ணிட்டு வந்து படிப்போம். அந்த மாதிரியான பழக்கமே இல்லை ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு இப்போ பசங்களுக்கு படிக்கிற ஹேபிட்டே இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரச்சனையை சொல்லிட்டோம், ஆனால் அதுக்கு சொல்யூஷன் சொல்லாமல் நான் அதை விட முடியாது இல்லையா. என்ன பண்ணலான்னா, படிப்பை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம். அது எப்படி படிப்பை இன்ட்ரெஸ்டிங் ஆக்க முடியும்? இது யார் கையில் இருக்குது? இது எல்லார் கையிலையும் தான் இருக்குது. இது டீச்சர்ஸ் கையில் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் கையில் மட்டும் இல்லை, குழந்தைங்க கையிலையும் இருக்குது. இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்டை வந்து சரி இதை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் ஃபோன் நம்ம பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கே நீங்கள் சேலஞ்ச் கொடுத்துக்கணும். இந்த ஃபோன் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணணும். யாருமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது பிடிக்காது இல்லையா. இப்போ உங்கள் அம்மா அப்பாவே உங்களை கண்ட்ரோல் பண்ணால் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ ஃபோன் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை, யாருமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்மளை வந்து நம்மளுடைய டிசிப்ளின் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பக்கத்து ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு இன்னைக்கு படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இதுதான், இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இதை படித்து முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணிடுங்க. செட் பண்ண பிறகு அந்த சப்ஜெக்டை வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆக்குங்க. சம்டைம்ஸ் அந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் வந்து ஈவன் யூடியூப்பில் கூட தேடலாம். யூடியூப்பில் நிறைய எஜுகேட்டிவ் வீடியோஸ் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து தட் இஸ் அந்த சப்ஜெக்டை பற்றி படிக்கும்போது அதை பற்றி வேறு ஆங்கிள்ஸில் வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களே பேசி பார்க்கலாம். அதாவது ரோட் அடிக்காமல் ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா யாரும் நம்ம கூட தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, இமேஜினரி ஃப்ரெண்டு அந்த மாதிரி நினச்சிட்டு, இல்லை நீங்களே வந்துட்டு வேறு கான்செப்ட்ஸ், இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, இது ஏன் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நீங்களே வந்து உங்களுக்குள்ளேயே கேள்விகளாக கேட்டு நம்ம வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா வந்துட்டு பண்ணலாம். ஸோ இல்லாட்டி வந்து என்ன பண்ணலான்னா, நிறைய கலர் பென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கலர்ஸ் வந்து ரொம்ப எனக்கு அந்த விஷுவலாக எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஸோ நோட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ எல்லாருமே கேட்பாங்க, ஏன் இவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன்? ஏன்னா இவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணால் தான் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு புத்தகம் படிக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு புத்தகம்னா நான் சொல்கிறது வந்து இப்போ வந்து நான் சைக்காட்ரியும் படிப்பேன். பட் அது சார்ந்த மற்ற புத்தகங்களும் படிக்கிறோம் இல்லையா. அது படிக்கும்போது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எசன்ஸ், அதுக்கு ஒரு எசன்ஸ் இருக்குது, அது ஒரே பேஜில் நம்மளால் எழுத முடியும். அது ஏன் அப்படின்னா இந்த புத்தகம் எதை பற்றியானது அப்படின்னு கேட்டால் அது ஒரு வார்த்தையில் நமக்கு சொல்ல தெரியணும், ஒரு வாக்கியத்தில் சொல்ல தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சை நீங்களே வச்சுக்கலாம். ஸோ படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் இந்த காலத்தில். அது எங்களுக்கும் புரியுது, ஆனால் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் இந்த மாதிரி கெட்டு சீரழிஞ்சு
போகிறது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அதனால் இன்னொரு விஷயம் வந்து இந்த இந்த இன்ஸ்டாகிராம், அப்புறம் இந்த ரீல்ஸ் பார்க்குறது, தொடர்ந்து யூடியூப் பார்க்குறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, இதனால் வரக்கூடிய விளைவுகள், இதனால் வரக்கூடிய மன உளைச்சல்கள் என்ன அப்படிலாம் சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ நான் போடுறேன். அதை கேளுங்க. அதை கேட்டு எல்லாரும் பயனடைங்க. கொஞ்சமாவது படிங்க. அதுதான் எங்களுக்கு வேணும்.